ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் ஸ்குவாட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போயிடலாம். இவ்வளோ லோடிங் ஆகுது. அது இவ்வளோ டைம் எடுத்துக்குது வந்துடுச்சு. இதெல்லாம் சார் மேடம் வச்சு விளையாட போகிறோம். ஆடம் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ச் கூட போயிடலாம். நடாது நீங்களே பாருங்கள். நான் அந்த இடத்துக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வந்திருப்பேன். ஓகே, ஃபஸ்ட் அந்த இடத்துக்கு வந்திருப்பேனா இப்போ திடீர்னு அங்கே தாவி போயிருப்பேன். ஆனால் எங்கள் பொண்ணு டக்குன்னு மாட்டிடும். அங்கே வந்துட்டு அவ்வளோ டேமேஜ் கொடுத்துருப்பேன். நான் டக்குன்னு பார்த்தா மேலே ஒருத்தன் அவன் என்னை பார்க்கல போல இருக்குது. என்னை வந்த கீழே நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அழுத்த நிறுத்தி பிடிக்கிறேன். நானும் போகிறேன். டக்குன்னு கீழே டவுன் பண்ணிட்டான். ஒரு கில்லு இதான் நினைப்போம். நம்ம கிடச்சதுடா சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம கில்லு எடுத்துட்டோம். இன்னொன்று நம்ம அங்கே போவோமா, வந்துட்டு எங்கன்னா ஆளை காணுன்னு பார்த்தா இங்கே இருப்பாங்க. நல்லா முடிச்சிருப்பாங்க நேற்று நம்ம ஆளுங்க. யாரா அது நான் போய் பார்க்க போகலான்னு பார்த்தா அவர் செத்துருவான். சரி மேலே தான் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். கரெக்டாக நம்ம விடுவோமா, நம்ம பசங்கள்லாம் முடிச்சிட்டாங்க. சரி, இந்த மேட்சாச்சும் முடிக்க முடியல. 3 கில்லு. அடுத்த மேட்சாச்சும் 3 கில்லு அடிப்போம். அப்படியே ரவுண்ட் 2 ஆகும். உடனே MP5 எடுத்துக்கிட்டேன். எப்படியும் ஸ்கேர் எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம ஸ்கேர் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கோப் எல்லாம் பாருங்க. ஸ்கேர் ஸ்கோப் போட்டிருக்கேன். நமக்கு தேவையான விஷயம் சொல்லிட்டு போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். என் ஊரில் வந்துட்டு செத்து போயிடுவான். ஆகுதுங்களா, டக்குன்னு அழகாக கையில் மாட்டுவாங்க. ஒரு ராக் பண்ணியாச்சா, ஒரு ஹெட்ஷாட் போட்டாச்சா. சரி, இப்போ போகலான்னு பார்க்கும்போது இங்கே ஒருத்தர் இருக்கான பார்க்கல. டக்குன்னு பார்த்தா நம்மளும் சுட ஆரம்பிச்சிடுவோம். பக்கத்தில் ஒருத்தர் என்னன்னா டப்புன்னு வேஸ்ட் மாதிரி ஆகிட்டான். எனக்கு வந்து சமகாண்டம் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம டீம்மேட் வந்து ஒரே ஆளுத்த வந்து மிஸ்டர் MP5ல. சரி, ரவுண்ட் 3 ஆச்சு. நல்லபடியாக ஒரு 2 கில்லு 3 கில்லாச்சும் அடிப்போன்னு பார்த்தா நல்ல ஒரு மூடாக பண்ணிருப்போம். நீங்களே பாருங்கள். இந்த மேட்ச் நாங்கள் தோற்றுருப்போம். நீங்களே அதை பாருங்களேன். வாபஸை தூக்கிட்டு கீழே போட்டிருக்கான். நானும் போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் இருந்ததுங்க எனக்கு சேஃப் வந்துருக்கும். எனக்கு எப்படி அடிப்பாங்க மட்டும் பாருங்களேன். லாஸ்ட்டை தரமாக செம்மையாக ப்ளே பண்ணிவிட்டு ஏஸ் போட்டிருப்பாங்க ஒரு அக்கா. அது யார் அக்காவா இல்லை பையனா எனக்கு தெரில. ஆனால் ஒரு பையன், அவ்வளோதான். இந்த மேட்ச் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் மாட்டேன். இந்த ரவுண்ட் 3ல நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் மாட்டேன். டக்குனு வந்துச்சுரா கில்லுன்னு சொல்லிட்டு கோல் ஓடுறேன். ஏதாச்சும் 2 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா எங்கள் ஒரே ஒரு ஆள் இவர் மட்டும் வந்துருப்பாரு. நல்ல ஒரு கில்லு ட்ரை பண்ணியிருப்போம். யாரா சடன் இது பார்த்தா விக்கெட் உள்ள ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்தா யார் கேட்டாங்க. இதில் ரிப்பேர் கிட் போட்டு மெடிக்கல் சுற்றி இருந்தேன். சார் 2 பேர் தானே இருக்காங்க. ஏறான்னு பார்க்கும்போது டப்புன்னு நான் கடிச்சு விட்றாங்க பாருங்களா. அது டக்குன்னு வெஸ்கே போயிடுவான் அந்த இடத்துல. இவன் என்னத்துக்கு வந்து தேடாமல் இப்போ செத்தான்னு தெரில எனக்கு. அவ்வளோதான், வேஸ்ட் போட்டாங்களா.
ரேஸ் போட்டாலே எந்த மேட்சாச்சு இந்த மேட்சாச்சும் எப்படாச்சும் அவங்கள தோக்கடிக்கணும் 3 பாயிண்ட் கிட்ட கூட்டு போயிடணும்னு பார்ப்பேன். அந்த மேட்ச் நல்லா மூவ் பண்ணுறோம் போனாங்க. அவங்க ஏறுவாங்க சத்தியமாக எதிர்பார்க்கல நான். வந்துட்டனா சரி அவங்க அந்த சைடு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சைடு போய் போகலான்னு பார்க்கும்போது டக்குனு கீழே விழுட்டேன். சரி மறுபடியும் இவங்க வந்து வருவான்னு பார்த்தா சரி வாழை படிக்கட்டு இல்லை. சரி படிக்கட்டு எதுனா நேரத்தில் நல்லா கேப் காய்ச்சி டக்குனு போக ஆரம்பிச்சிட்டேன். ஓடு 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 ஓடுன்ற மாதிரி. ஐயோ இந்த இடம் இல்லை அந்த இடம்னு சொல்லிட்டு இந்த சைடு மாதிரி காப்பாடிட்டு போகலாம். அதுக்குள்ளே மேலே பாருங்கள் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு ஒரு நாள் அங்கே பாருங்க மேலேருந்து இருப்பாங்க. நான் பார்க்கவே இல்லை. ஒருத்தர் டக்குனு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் ரைட் சைடில் இருந்து நிற்கிறான். நான் பார்க்கவே இல்லை. அதை பார்த்தா இவன் தான் அடித்ததுன்ற மாதிரி இருக்கு. அவன் சைடில் ஏறி இருப்பான். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் சுத்தமாக பார்க்கவே இல்லை. நான் டபுள் பேர் எடுத்துட்டு போனேன். சம்டைம்ஸ் அவங்க அடிச்ச மாட்டே வச்சிடலாம் அப்படின்ட்டு. இந்த மேட்ச்சில் செம்ம கம்பேர் பண்ணிருப்பாங்க பாருங்களேன். சரி இந்த மேட்ச் அச்சம் பிரச்சனை நம்ம கையில் எடுத்துருவோம்னு சொல்லி கொடுன்னு வர்றேன். அது ஏறி இருப்பாங்க பாருங்க 3 பேர் செம்ம தரமாக ஏறுறாங்க. இவெல்லாம் போய் அடிக்கிற மாதிரி போயிட்டு கேவலமாக போய் நாக்காயிட்டான். சரி அந்த அக்காவை பார்த்துட்டாங்க. நானும் அந்த அக்கா வரும்போது அடிக்கலான்னு பார்த்தேன். ஏற நான் புல்லட் எதுவும் ஊற்றுறேன். அந்த அக்கா அந்த சைடு பார்த்து சுற்றுறாங்க. ஆனால் எனக்கு நான் எப்படி எப்படி நாக் ஆகுதுன்னே தெரில எனக்கு. சரி இவராச்சும் என்ன பண்ணலான்னு பார்த்தா நம்ம பண்ணுற ஒரு பாருங்களேன் எவ்வளோ கேவலமாக ஆடிருப்பாருன்ட்டு. நம்ம கேவலம் கூட சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சூப்பராக ஆடிருப்பார். நாங்கள் சர்வீஸாக இருந்திருப்போம். ஆனால் ஒரு கில் பண்ணுறவாரு அங்கேயே இருப்பார். மேலே ஒரு அக்கா இருக்காங்க. கீழே ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க அழகாக இருக்கிறாங்க. அவங்க அழகாக பின்னாடி கவர் கொடுப்பாங்க பாருங்கள். பின்னாடி அடிப்பாங்க பாருங்கள். ஊசி போட்டுருந்தாங்க நமக்கு அவனுக்கு தான் லாஸு. சரி இந்த மேட்ச்சு விட்டுடுச்சு. இந்த மேட்ச்சில் நாங்கள் செம்ம கம்பேக் கொடுத்துருப்போம். நாங்கள் நீங்களே பாருங்கள். டபுள் ஹெட்ரு எடுத்துட்டேன். எனக்கு செம்ம காண்டாக வச்சு டபுள் ஹெட்ரு வச்சு பிடிச்சி அழுத்துற வேண்டியதாக இருக்கட்டி யாரும் பார்க்க வேணாம் அப்படின்ற அளவு. சரி நானும் போகலான்னு வெயிட் பண்ணிருந்தேன். நமக்கு தான் இந்த தெரிஞ்ச ரூட் இருக்குமே இந்த ரூட் வழியாக போகலான்னு பார்த்துருந்தேன். ஏறுவடா பொறுமையாக போகிறேன்னா ஸ்பீடாக போகலான்ற மாதிரி வேறு செம்ம காண்டாகிட்டேன். ஒருத்தர் அங்கே பாருங்கள் எங்கள் டீம் ஆளுங்க எல்லோரும் டக்குனு ஒருத்தர் டப்பு அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். சரி கவர் எடுத்துருப்பேன். சரி பொறுமையாக போய் அடிக்கலான்ட்டு பொறுமையாக கவர் எடுத்தேன். அவங்க டக்குன்னு வந்துட்டு க்ளோவால் போட்டுருவாங்களா. நான் ஏறுவேன் பாருங்கள். இந்த அக்கா நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன். அந்த அக்கா சும்மா நின்றுக்கிறாங்க. ஒரே பிடிச்சி மேலே ஏற்றி விட்டுறேன் பாருங்க. 36 பேருக்கும். சரிதான் நான் செட் போட்டிருப்பேன். இதான் கிளாஸ். இதான் லாஸ்ட் ரவுண்டு. இதெல்லாம் நான் அன்பாக சொல்லுவேன். சத்தியமாக மறக்கவே மாட்டேங்க. இனிமேல் மறக்கவே மாட்டேன். இதெல்லாம் நான் எப்படி கேவலமாக லாஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது. இப்போனா ஃபஸ்ட்டு நம்ம ஆளுங்க ஸ்ட்ரிட்டாக ஏறியிருப்பாங்க. நான் சரி போகலாமா இல்லை வேணாமா எனக்கே டவுட் ஆகிடுச்சு.
ஜிப்லைன் வச்சு போகலாமான்னு பார்த்தேன். சரி போய் தான் பார்க்குறேன்னு சொல்லி போனேன். பார்த்தா யாரும் அடிக்கல. சரி நம்ம போவோம், போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். அங்கே பார்த்தா ஒரு நாக்கு எப்படின்ற மாதிரி இருக்கும். நாங்கள் 3 பேர் இங்கே இருக்கோமா. இந்த அக்காவுக்கு நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துருவோம். டக்குனு பார்த்தா யாரா அடிக்கிறாங்க மாதிரி பாருங்க. அந்த அக்கா கேவலமாக ஆட்டிடுவாங்க என்கிட்ட. நாங்கள் போல அங்கே 2 நாக்கு ஆயிடுவானுங்க. நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருப்பேன். மெடிக்கெட் போய் அடிக்காமல் மெடிக்கெட் போட்டுருவேன். தப்பு பண்ணிட்டேன். சரி ஏறலான்னு பார்க்கும்போது அவன் சரி இல்லவே இல்லை. சரி இன்னொரு போனேன்னு சரி பார்த்தா இங்கேயும் இல்லை. சரி மெடிக்கெட் போட்டு போய் அடிப்பான் பார்த்துட்டு அவனை. சரி போய் அடிக்கலான்னு பார்த்தா அவன் டப்புன்னு அவளை போட்டிருக்கான். பார்த்தா நம்ம அவுட். அவன் பார்த்ததுக்கு மேலே ஏஸ் வர போட்டுருக்கான். கேவலமாக அவுட் ஆகிட்டான். இவன் எத்தனை கில்லுன்னு மட்டும் பாருங்க. 6 கில்லு. நான் 6 கிலோ டேமேஜில் அதிகமாக ஆகிட்டான். சரி பாய் காய்ஸ். நம்ம வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ போட்டு 2 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோ வரும். சரி பாய் டேக் கேர். அதே மாதிரி யாராச்சும் புதுசாக நம்ம சேனலை